மெனுவை பார்க்க படம் பார்த்து கதை சொல்கிற மாதிரி மண்டையை சொல்லிக்க வேண்டியதுக்கு. இது என்னன்னு சொன்னால் வந்து ஸ்ரீலங்கா மலேசியன் ஃபியூஷன் கூட தெரியும் தானே. இலங்கை சாப்பாட்டையும் மலேசியா சாப்பாட்டையும் கசக்குறீங்க. புளியன்னா புலதான் நேராக நீங்கள் புளியா சொல்லலாம். அதில் வந்து ஏன்னா நீங்கள் சொல்கிற புளியில எங்களுக்கும் ஒரு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இடம் இருக்குது. அதில் கண்டிப்பாக டேஸ்ட்டு வந்த மாட்டுக்கு இந்த முள்ளும் கூடாது. இந்த மீனில் முள்ளும் கூடாது. நீங்கள் சின்ன பிள்ளைகளும் கொடுக்கலாம். கடும் 12 பவுண்ட்ஸ். ஆனால் நீங்கள் இருக்க போட்டிருக்க மட்டனே கிட்டத்தட்ட 250 கிராம் வரும் போடுது. 15 பீஸ் வருது. அப்போ ஒவ்வொரு பீஸும் சாதாரணமாக எங்களோட வன்னி ஸ்டைலோட கரைச்சோட ஒப்படைக்கல வெட்டும் போது ஒரு 3 துண்டாக வெட்டலாம். நல்ல பெரிய பீஸ். தண்டை மோட்டர்லேயே ஆளை டிசைன் பண்ணி வச்சுக்கிறார் செஃப்பை. ஆளையும் காட்டையா. அங்கேயும் பாருங்கோ இங்கேயும் பாருங்கோ. அப்புறம் சாப்பிட்ட கையால் கரண்டியாக பிடிச்சிக்கிறேன். அதுக்கு மீதாக கொமர்ஸ் எழுதுவீங்கள். சூப்பராக இருக்குது. கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு. இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து டாட்வூத் பரட் எல்ம்பாக் ஸ்டேஷனுக்கு முன்னாலே. இது நான் அந்த அட்ரஸை போட்டுருவோன்னு பாருங்கோ. டாட்வூத் பரட் எல்ம்பாக் ஸ்டேஷனுக்கு முன்னால் இருக்கிறேன். என்ன சம்மந்தமாக போய் வீடியோ செய்ய வந்தாண்டா பாருங்கோ. கிளைபோர்ட் மண் சட்டி கிளைபோர்ட் ரெஸ்டாரண்ட்டில் வந்து, அதாவது இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி சொன்னால் மலேசியன் சாப்பாட்டையும் ஸ்ரீலங்கன் சாப்பாட்டையும் சேர்ந்த ஒரு ரெஸ்டாரண்ட். மலேசியா சாப்பாடும் இருக்காம், ஸ்ரீலங்கா சாப்பாடும் இருக்குன்னு சொல்லி அண்ணன் வந்து என்ன வந்து சோஷியல் மீடியாவுக்கால என்ன தொடர்பு கொண்டு அண்ணன் உலகமெல்லாம் போய் சாப்பிட்றீங்கள், எங்கட கடையையும் வந்து சாப்பிட்டு எங்கட கடை சாப்பாடும் எப்படி இதுக்கண்டு ஒரு டேஸ்ட்டை பார்த்து சொல்லிக்கிறார். அதால் அண்ணன் கடையில் வந்து சாப்பிட்டு டேஸ்ட்டை பார்க்க போகிறேன். முதலாக மலேசியன் சாப்பாடு ட்ரை பண்ண போகிறேன். அப்போ மலேசியா சாப்பாடுகள் எப்படி இருக்கும், என்ன சுவையில் இருக்குமான்னு சொல்லி உண்மையாக கொஞ்சம் தெரியும். என்ன சொல்கிறது, முழு மன நிறைவோடு நான் சாப்பிடல. அப்போ முதல் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மலேசியா கடையோட, அதாவது ஒரு அண்ணன் வந்து இலங்கை தான், ஆனால் மலேசியா சாப்பாடும் இலங்கை சாப்பாடும் சேர்த்து தரலாம். வாங்க உள்ளுக்கு போய் என்னென்ன சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். உள்ளுக்கு வந்து மெனுவை பார்க்க படம் பார்த்து கதை சொல்கிற மாதிரி மண்டையை சொல்லிக்க வேண்டியதுக்கு. சில ஸ்பைசி ரைஸ் இப்படி அதுகளில் கொஞ்சம் ஓகே ஆகி தெரியுது. படங்களை பார்க்க மண்டையால் போகுது. முதலாளியும் அங்கால ஜன்னலுக்கால எட்டி பார்த்துட்டு இருக்கிறார். எதுக்கு சூப்பர் ஐடியா, நேராக போய் ஆளோடைய காய்ச்சி கொள்ளுவோம் வாங்க. அண்ணன் சொல்லுங்க. உண்மையாக மண்டையை குழப்புது உங்களோட மெனு. மண்டையை குழப்புறேன்டா மலேசியா சாப்பாடு நான் தெரியாது. சும்மா ஸ்பைசி ரைஸ்ன்னு போட்டுருக்கீங்க, அதை எப்படி இருக்க பண்ணுறீங்க என்ன. ஓகே, அப்போ என்ன சாப்பாடு எனக்கு தர போகிறீங்க ஸ்பெஷலாக, இதை நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். இது என்னன்னு சொன்னா வந்து ஸ்ரீலங்கா மலேசியன் ஃபியூஷன் கூட தெரியும் தானே. இலங்கை சாப்பாட்டையும் மலேசியா சாப்பாட்டையும் கலந்து வச்சு கசக்க போறீங்க. இப்போ என்னன்னா இதுல வந்து மலேசியாலேயும் ஒரு டாப் 15 லைன், அதாவது ஓல் டே பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. நாசிலிமாக்கு ஓல் டே பிரேக்ஃபாஸ்ட் அதுகளும் மற்றது அங்க எந்த கடையிலும் போனாலும் இருக்கிற சாப்பாடு எல்லாம் மலேசியாவில் எந்த கடையில போனாலும் இந்த சாப்பாடு டாப் 15 கண்டிப்பா போடும். இப்போ யாழ்ப்பாணத்தில் போனால் மீன்கறியும் சோறும் மத்தியான சாப்பாடு இருக்க மாதிரி மலேசியாலேயும் ஒரு இது கம்பல்சரி ஐட்டம் தான் இதில் அங்கே போட்டிருக்கோம் முக்கியமா. மற்ற ஸ்ரீலங்காலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து கூடுதலாக டெவில்கள், ரொட்டியல், நூடுல்ஸ்கள், ஃப்ரைட் ரைஸ் அது ஸ்டாண்டர்ட் எங்களுக்கு அது நான் போட்டிருக்கேன். பட் நாங்கள் செய்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. கொத்தெல்லாம் வந்து சட்டி தான் செய்யறாங்க, தாஜிலாம் போடுறது. மற்றது கறியல் எல்லாம் வந்து இங்க வந்து ஃபுல்லா சட்டி தான் சமைக்கிறது. உடனுடன் கஸ்டமர் வந்த உடனே அவளுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி ஸ்பைசி வேணும், லோவா வேணுமோ, மீடியம் வேணுமோ, ஹாட் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஹாட் இருக்குது. எனக்கு தாரதா இருந்தா புளிஸ் எக்ஸ்ட்ரா ஹாட் தான். எனக்கு அந்த என்ன சொல்றது உரைப்பு இல்லாம சாப்பிட்டா அலர்ஜிக்கு மாதிரி. சரி சரி, எனக்கு நெருப்பு பத்தணும். சரி, அடுப்புல அதுல வந்து பிரியாணிக்கு வந்து நாங்க போட மாட்டோம் எக்ஸ்ட்ரா ஹாட் சொன்னா அந்த பிரியாணியோட அருமா ஓடிடும். மற்ற கறியலுக்கு போடும். சிசிலிங்னு சொல்றது எல்லாமே கறியல் போறது. மற்றது இங்க மீன் எவ்வளவு காலம் நீங்க மலேசியால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டுல இலங்கை ஆக்கள் ஒரு இலங்கை தமிழரால் மலேசியா சாப்பாட்டு ஃபீல்டுகளில் இருந்து கொண்டு வந்து லண்டனில் இப்படி ஒரு கடையை போடுறன்றது
அது ஒரு வியப்பான விஷயம், எனக்கு வியப்பான விஷயம். நிறைய பேர் இருப்பாங்க, பட் உங்களோட மலேசியா சாப்பாடு உள்ள கடையை நான் முதல் உங்கள்கிட்ட வரேன் நான். நான் படித்தது வேறு உண்டு, அது வேற லைன், அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அந்த மலேசியாவில் போய் என்ன வாழ்க்கை அங்கே தொடங்கிட்டேன். அப்போ தொடங்கின வழியாக அங்கேயும் நான் பார்த்து எந்த சிட்டியிலேருந்து இப்போ நீங்கள் சொல்ல வாரீங்கன்னா கூட பாரியார் வந்து மலேசியா அப்படி வாங்க. அப்போ எனக்கு இப்போ ஒரு மகளும் இருக்கா, அப்போ அதனால் முக்கியமாக லண்டனுக்கு வந்தேன் அவக்காகத்தான். அப்போ நான் இருக்கிற சிட்டியிலேருந்து ஒரு தமிழ் சாப்பாடு சாப்பிட போகிறேன்னு சொன்னால் எனக்கு மலேசியாவுக்குள்ளே வந்து கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு குறைஞ்ச ஒரு 8 கிலோமீட்டர் போகணும். எங்கட ஆக்களுக்கு தமிழ் ஆக்களுக்கு அங்கேயும் இருக்கு சாப்பாடு கடைகள், எல்லாம் சின்ன சின்ன ஸ்டோல் கடைகள். அப்போ நான் பார்த்தேன்னா கொடுத்தாங்க அங்கே இந்தியன் முஸ்லீம்கான் தான் அந்த கடை வச்சுக்க பெரிய கடைகள். அப்போ எங்கட தமிழ் ஆக்களுக்கு ஒரு கடை வேணும்னு சொல்லி தான் நான் அந்த ஏரியாவில் அங்கே போட்டேன். செந்தூர் ஏரியாவில் வந்து போட்டேன். போட்டு நல்ல வர பெரிய கடை போட்டு நல்ல வரப்போ அதோட அதுக்கு பிறகு கோவிட் வந்துச்சு. கோவிட்ல கொஞ்சம் மாட்டுப்பாடு பேருந்து அங்கே சின்ன பிராஞ்சில் ஓப்பன் பண்ணாங்க, 4 பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி வந்து இப்போ லாஸ்ட் மார்ச்சோட வந்து கடைசியாக கடை அங்கே போகுதுன்னு இங்கே வந்தாச்சு. நான் லாஸ்ட் இயர் இங்கே வந்துட்டேன் மகளோட வந்து. இங்கே ரெஸ்டாரண்ட் எல்லாம் போய் சாப்பிட்ருக்கேன். ஆக்டிவ் ரெஸ்டாரண்ட் குறை சொல்ல இல்லாது, பட் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இங்கே இல்லை. ஓகே, அப்போ உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டு ஃபீல்டில் உள்ள ஆள் தான் அந்த அருமை தெரியும். நானும் இப்படி தான் எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் போய் சாப்பிடுவேன். ஒரு சில ரெஸ்டாரண்ட்லாம் ரெகுலராக போய் சாப்பிடுவேன். பார்ப்போம் அந்த லிஸ்ட்டில் உங்களோட ரெஸ்டாரண்ட் வருதா. ஆனால் ஒன்று சொல்கிறேன், புளியன்னா புலதான் நேராக நீங்கள் புளியா சொல்லலாம். அதில் வந்து ஏன்னா நீங்கள் சொல்கிற புளியில எங்களுக்கும் ஒரு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இடம் இருக்குது. அதில் கண்டிப்பாக நீங்கள் என்ன இன்றைக்கு தர போகிறீங்க? இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு எங்கள்கிட்ட ஸ்பெஷலாக போகிறது வந்து ஒரு திக ரசான்னு சொல்லுவாங்க. அதாவது 3 வகையான சுவை உள்ள ஒரு மீன் உண்டு, சீபாஸ் மீன் தான். அது உங்களுக்கு ஸ்டார்ட்டாக தர போகிறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு மட்டன் சூப்போடு தர போகிறேன். மட்டன் சூப், ஓகே, மட்டன் சூப்போடு தர போகிறேன். அடுத்தது ஒரு சிக்கன் பிரியாணியோடு தர போகிறேன். சிக்கன் பிரியாணியோடு தர போகிறேன். அதாவது இது சிக்கன் பிரியாணி மலேசியா ஸ்டைலானே சட்டியில் செய்கிறோம். சட்டியில் செய்கிற உடனே பிரியாணி உண்டு, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. மற்றது ஒரு சட்டிச்சோறுன்னு தர போகிறோம். சட்டிச்சோறு ஒரு மட்டன் சட்டிச்சோறுன்னு தர போகிறோம் உங்களுக்கு. ஓகே, இது நாளை நீங்கள் பாருங்க. மற்றது மலேசியா சாப்பாடு உண்டு, நாசி லிமா கொண்டு தரப்போ அது ஓல் டே பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நாசி என்று சொன்னால் சோறு, சரியா? நாசின்றது சோறு. நாசிக்கூர் கோரிங்னு சொன்னா ஃப்ரைட் ரைஸ். நாசிக்கூர் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லி பாம் பீச்சில் சாப்பிடுறது. கோரிங்னு சொன்னா ஃப்ரைட். இப்போ இல்லைங்க பார்த்தா கோரிங் தான் ஃப்ரை. சரியான. இப்போ மீ கோரிங் அயாம் மாமாக். இப்போ மீ கோரிங்னா மீ ஃப்ரை பண்ணி, அயாம்னா சிக்கன். மாமாக்கு சொன்னா இது முஸ்லீம் ஸ்டைல். இது மலேசியன் இந்தியன் முஸ்லீம் ஸ்டைல் மாமாக்கு சொல்றது. சூப்பர். அப்போ அது மீ கோரிங், மகி கோரிங், கொய்த்தியா கோரிங், சா கொய்த்தியோண்டு வேறு ஐட்டங்கள் இருக்குது. பாப்பா அடுத்தடுத்த வருஷங்களுக்கு மலேசியாக்கள் இறங்குற ஐடியா இருக்கு. மலேசியாக கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா உதவியும் செய்யலாம் கண்டிப்பாக. ஸோ இப்போ நாசிலிமா கொண்டு நான் உனக்கு செய்யப்படுறோம் உங்களுக்கு. அடுத்தது இந்த சொன்ன சாப்பாடு செய்து தரேன், சாப்பிடுங்க. இதுல என்ன குறைகள் இருந்தாலும் அழகா எனக்கு நேரம் சொன்னீங்கன்னா அதே கேமராலே சொல்லுங்க. அது சில இடங்கள்ல மனஸ்தாபங்கள் வந்திருக்கு, என்னென்ன குறைய சொல்றீங்களாண்டு. என்ன நம்பி ஒரு பிரச்சனை என்ன நம்பி வாராக்கள். ஆமா, இந்த உலகத்துல எவ்வளவோ உழைச்சு சாப்பிடுறது மட்டும்தான் மிச்சம். அதான் பிரச்சனை. அப்ப அதை சரியான நல்லா கொடுக்கணும். அவ எங்கட மக்கள் இவ்வளோத்தான் கொடுத்து காசை கொடுத்து சாப்பிட்றதுக்கு தயாராகினா தரமான சாப்பாடாக இருக்கணும், சுவையான சாப்பாடு. எந்த ஒரு பிரச்சனை ஒன்று என்ன சொன்னா, இங்க வர்றாக்கள்ல 80% வந்து தே ஆர் வெரி சாட்டிஸ்ஃபை. ஈவன் இப்போ லாஸ்ட் மதர்ஸ் டேஸுக்குலாம் வந்து ஒரு 45-1 hour வெயிட் பண்ணேன் வெளியே, ஏன்னா ஃபுல் ஆகிட்டு. ஆனால் இந்த சாப்பிட்டு எனக்கு தட்டி எனக்கு கை கொடுத்துட்டு தம்பி நான் கிட்டக்கு வேர்த்திட்டு போகிறாங்க. சரி பாப்போம், உங்களோட கேடியகடியாக பார்த்துட்டு வாராக்கள் என்ன சொல்கிறாங்க, கேடியகடியாக பார்க்குறேன். நீங்கள் இங்கே சாப்பிட்டீங்கண்டா புற நிறைய நீங்கள் இந்த கொமெண்ட்ஸ்லேயே எழுதலாம், இவர்கிட்ட நேரேன்னு சொல்லலாம். ஆனால் நல்ல இதாக இருக்குது. அப்படியே வாசலால் வந்து இப்படி குசினிக்கு இதில் ஊரில் தெரியுமா கையேந்தி வாழ நின்ற மாதிரி இப்படி நின்று ஆளோட கதைக்கு ஒரு என்ஜாய் பண்ணுற ஃபீல் இருக்குல்ல, உண்மையாக நல்லா இருக்குது. அப்போ நேரவே இந்த மேசையெல்லாம் இருக்க போகிறான். அப்படி நேரவே ஆளோட காய்ச்சி வேலை வாங்குறதுக்காண்டி இந்த மேசையெல்லாம் இருக்க போகிறான். வாங்குவோம், சாப்பிடுவோம். ஃப்ரெஷ்ஷாக வந்து மண் சட்டியில் சமைக்கிறேன்னு சொன்னவர். அப்போ அது உண்மையாக பொய்யாண்டு பார்க்குறதுக்காண்டி நான் நேரையே கிச்சனுக்கு இறங்கிட்டேன். இந்த மலேசியா ஸ்டைலில் உள்ள இது மண் சட்டி பாருங்க. இந்த மண் சட்டியில் இது என்ன என்ன சிக்கன் கறி, சிக்கன் சட்டிச்சோறு, இது வந்து சிக்கன் பிரியாணி. அது நீங்களே மசாலா நீங்களே ரெடி பண்ணுறீங்க? இது எல்லாமே உங்களோட மலேசியா ஒன் மசாலாவா? நீங்கள் சொந்தமாக செய்வீங்க? ஓகே. ஆனால் அதை என்ன பண்ணுறீங்க? கஸ்டமர் பண்ணுறீங்க. சூப்பர்.
இதில் என்னென்னா முதலாளி தான் இந்த சமையல் எல்லாமே செய்கிறாரு. அதுக்கு வெளியில இருந்து ஆக்களோட தருமே வெளி செஃப் இல்லை. தண்ட ரகசியம் மலேசியா சாப்பாடு ரகசியம் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி மசாலா எல்லாத்தையும் தானே மேக் பண்ணி இங்கே ஒன்றா அவரே இதன்றார். மற்றது பாருங்கள் எல்லாம் டிசைனாக எல்லாம் வச்சு வாழை இலையெல்லாம் போட்டு மேக் பண்ணுறாங்க. வாங்க இதுக்கு ரெண்டு அவையை டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியே காட்டுறார். கிச்சன் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறபடியா நான் நம்ம சின்ன படியும் தானே இப்படி வளைஞ்சு போகக்கூடாது. வாங்கோ அதே மாதிரி அங்கே அண்ணனும் தம்பி மாதிரி தான் இப்போ அப்புறம் 2 பேரும் ரெண்டு பேரும் அடுப்புக்குள்ள பொறுத்துருவோம். பிறகு நீங்கள் 2 பேரையும் இழுக்கிறதுக்கு ஜேசிபி கொண்டு அவ்வளோ கஷ்டப்படணும். அதனால் அண்ணன் வேலை செய்யட்டும். நாங்கள் போய் அண்ணன் அந்த ஜன்னலுக்காக தருவார், சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஓகே, கொண்டு வாங்கோ. டேஸ்ட் ஆஃப் சிக்கன் பிரியாணி. ஓகே, அப்போ போட்டு தாங்க பார்ப்போம். நீங்கள் தமிழா? இல்லை, மலையாளம் பறையும் போடுங்க பார்ப்போம். என்ன பேர்? அங்கிலியா. எவ்வளோ காலம் வேலை செய்கிறீங்க இங்கே? 4 months. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலேருந்து இருக்கீங்க. ஓகே, சூப்பர். டேஸ்ட் ஆஃப் பிரியாணி என்னென்னா அந்த பிரியாணியை இப்போ பார்த்துறீங்க அவங்க உடனே லைஃபாகவே தம் கட்டி ஃப்ரெஷ்ஷாகவே செய்தார். அந்த மசாலாலாம் ஒரு வித்தியாசமாக. இது வந்து கேரளா ஸ்டைல், கேரளான்றான், மலேசியா ஸ்டைல். உங்களை பார்த்தோன்னே நான் கேரளா ஸ்டைல் சொல்கிறேன். ஓகே, இருக்கட்டும். ஓகே, இதுலேயே மசாலா பண்ணி தந்துக்கலாம். பப்பளம் தருவீங்களா? அப்பளமும் இல்லை என்ன சொல்கிறது, சுவை வந்து எப்படி இருக்குண்டா அந்த காஜு நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கணும். ப்ளம்ஸ் காஜு நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கணும். சாதுவான இனிப்புத்தன்மை இருக்குது. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, சிக்கனா பாபா நல்லா மசாலா சிக்கனில் ஊறி இருக்குது. சூடாக இருக்குது, அதோட சூடாக இருக்குது, ஊறி இருக்குது மசாலாவில். உரைப்பு மட்டும்தான் காணாது. மற்றும்படி பிரியாணியில் ஒட்டு குறைன்னு நான் சொல்ல மாட்டேன்டா. அவ்வளவு பக்கா டேஸ்ட்டாக இருக்குது. பிரியாணியோடய அப்பளம் சாப்பிடலாமண்டு ஆளுடைய கடையில் வந்து தான் பார்க்குறேன். இந்த குழம்பு சாப்பிட்டு பாவம். சிக்கன் குழம்பு ஒன்று தாருன்னா திக்காக இருக்குது. இந்த குழம்புல திக்காக பாருங்கள் அப்படி கண்டு. சில இடங்களில் குழம்பு தந்தாங்கன்னா சொதி மாதிரி கீழே போயிடும். இது மெயினாக இந்த பிரியாணிக்குள்ள உள்ள சிக்கன் இருக்குது தானே, அந்த ஃப்ரெஷ்னஸும், ரெண்டாவது டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்குது. இந்த டைமை சேவ் பண்ணுறதுக்காண்டி நான் கடையை பற்றி முதல்ல சொல்லலை. கடையில் கட்டிங் குட்டிங் இருக்குது. கட்டிங் குட்டிங் பார்ட்டிகள் ஒரு ஆள் போடலாம். அண்ணளவா how many people can sit? 8 tables. How many people? 50. அண்ணளவா 50 பேர் இருக்கலாம். நீங்கள் பார்ட்டிகள் எதுவும் போனால் கூட புக் பண்ணலாம். இந்த பிரியாணியை நீங்கள் திருப்பியும் காட்டையா, இப்படி பிரியாணி இல்லை பாட்டி வத்தானே ஒரு ஆளுக்குண்டா ஒரு ஆளுக்கு மட்டுமே தம் கட்டி செய்யணும். சிக்கன் வேறு லெவல் டேஸ்ட். இதை சாப்பிட நான் முழுக்க சாப்பிட்டு இதையே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அடுத்தது சாப்பிடணும். அப்போ இதை வைப்பம் இந்த ரைத்தாலும் சாப்பிடுவாங்க. ரைத்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இல்லை கீக்கோமரம் கரட்டும் இல்லை அவ்வளோ பொறுத்த செய்யலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் பிரியாணி வேறு லெவல். அதுலேயும் இந்த உள்ளுக்குள்ளே சிக்கன் இருக்குது தானே, நல்ல எலும்போட போட்ட சிக்கன் அந்த மாதிரி இருக்குது. டேஸ்ட் அல்டிமேட், சூப்பர் டேஸ்ட். ஓகே,
மற்ற பாப்பம் நான் இதே சாப்பிட்டு சாப்பிட்டு பிறகு மற்ற சாப்பிட்டு தான் போயிடும். ஓகே ஓரமாக இருக்கட்டும், மற்ற சாப்பிட்டு வா சொல்கிறேன். ஓகே இது என்ன சாமான்? ஹோல் ஃபிஷ் ஃப்ரை. ஹோல் ஃபிஷ் என்ன கிரேவி சாப்பிட்ருக்கீங்க? உரைப்புக்காண்டியா காரத்துக்காண்டி? இது முழு மீனை அப்படியே பொரித்து அதுக்கு மேலே ஒரு மலேசியன் ஸ்டைலில் ஒரு மசாலாவை போட்டிருக்கிறேன். கீழுக்கு சலாட் வச்சு மீனை பொரித்து மீனை மசாலாவில் மிக்ஸ் அடித்து நல்ல பொம்பை எல்லாம் போட்டு இந்த மசாலா அந்த சோஸ் வந்து இவங்கள மலேசியா சோஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படின்னா உரைப்பு குறைவு, அந்த என்னென்னு சொல்கிறது சாதுவான இனிப்போடு சேர்ந்த ஒரு உரைப்பு, அது என்னென்னு சொல்ல தெரியலை. பட் வேறு லெவல் நல்லா ஊறி இருக்குது. சேச்சி சேச்சி இது என்ன என்ன விலை? இது இது என்ன விலை? இந்த பீஸ் 18 பவுண்ட். 18 பவுண்ட் இந்த முழு மீன். உண்மையாக பேர்த்தாக இருக்குது. சிக்கன் பிரியாணி என்ன விலை? 10 பவுண்ட். என்னென்னு முதலாளி கட்டு பண்ணுறீங்க? ஏன்னா ஃப்ரெஷ்ஷாகவே செய்து சிக்கன் பிரியாணி அதை அடித்து வச்சு அதை மேக்ரோவில் வச்சுலாம் தரையில் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே பொரிச்சு தரார். சூப்பராக இருக்குது. 18 பவுனுக்கு இந்த மீன் அவ்வளோ சுவையாக. மீனை பாருங்க எப்படி இருக்கல். என்ன ஒரே ஒரு குறை இருக்குது, உரைப்பு காணாது. இந்த மலேசியன் சைடில் சாப்பிடுறியா உரைப்பு என்ன காணாது. பட் டேஸ்ட் அல்டிமேட், சூப்பர். அந்த மாதிரி ஜான் வேறு லெவல். இந்த முள்ளும் குறாவி, இந்த மீனில் முள்ளும் குறாவி நீங்கள் சின்ன பிள்ளைகளும் கொடுக்கலாம். கடும் உரைப்பாக எதிர்பார்க்குறார்கள் சாப்பிடாங்க. மற்றபடி ஒரு ஸ்டாண்டர்டான உரைப்பில் இருக்கணும். மெயினாக இந்த சோஸ் வந்து சாதாரண இனிப்பு தன்மையோடு இருக்குது. பட்டு மலேசியா ஸ்டைலில் அப்படியா அது அப்படியே தான் இருக்க மாட்டேங்குது. அங்கே மீனை பாருங்க அப்படி கண்டு ஆவி பறக்குது பார்த்தீங்களா? அப்படி கண்டு சூப்பர் மீன். அந்த மாதிரி இருக்கு. இடக்கிட இந்த மிளகாயெல்லாம் சாப்பிட்டு பார்க்கணும். இல்லைன்னா மற்ற சாப்பாடை பார்ப்போம். அப்புறம் எல்லாத்துட்டையும் கடைசியாக சொல்கிறேன் ஒப்பீனியன் அப்படின்னு எல்லாத்துட்டையும். மீன் இந்த மாதிரி இந்த மீனை ஒரு 2-3 பீஸை சாப்பிட்டு மற்ற சாப்பாடு என்னென்ன வருதோ வரைக்கும் இல்லை எண்ணி போட்டு சரி கையை கழுவி போட்டு வந்து பாப்பம் வண்டுவாக்க. இங்கே பாருங்க என்ன வச்சுக்கிறான்னு பாருங்க. மண்டையும் எலும்பையும் வச்சுக்கிறான். ஏண்ட ஆண்டு கேட்க கேமராக்காரனை ஏண்ட ஆண்டு கேட்க சொல்கிறான். அண்ணா நீங்கள் சாப்பிடும்போது கண்ணிலேயே தெரிஞ்சுது அண்ணா நல்ல சுவையாக இருக்கண்டு அண்டு அப்படியே நான் நினச்சது. அப்புறம் வந்து சாப்பிடணும். உண்மையாக தான் என்ன இதில் பேசுகிறேன்டா மீனில் பெருமைக்கு சொல்லல உரைப்பு இருக்குது. பிறகு சாப்பிட்றவங்க சாதாரண புளிப்பு தெரியுது. புளிக்கு தண்ணி போட்டு பிறகு பார்த்தா இனிக்குது. அப்போ 3 டேஸ்ட்டும் பெற நான் இப்போ அண்ணிட்ட கேட்டேன். கேட்க அவர் பேச என்ன பேர் என்ன வந்தீங்க? அதுக்கு திகரசா. திகர் ரசான்னு சொல்கிறான் மலேசியாவில். ரெண்டாம் 3 திகண்டாம் 3 அப்படியா? 3 சுவை இருக்கு மேடம். ரசா திக ரசான்னா 3 சுவை இருக்கான். 3 சுவை இருக்கிறது பரவாயில்ல. என்ன சுவை இருந்தாலும் கடைசியாக சிம்பிளாக மண்டையை மட்டும் வச்சு கூட சிரிச்சு கொண்டுருக்குறான். கேட்க அதான் நான் நல்லா இருந்துச்சு, உங்களோட கண்ணை பார்க்க நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றேன்ட்டு என்ன சொல்ல. அதோட இன்னொரு ஸ்டோரியும் சொல்லணும். அங்கே வெள்ளைக்கார ஃபேமிலி ஒரு 4 பேர் சாப்பிட்றாங்க. அப்போ அந்த புல்லை வந்து ஓர்டர் எடுக்கிற இந்த சேச்சி வந்து ஓர்டர் எடுத்து வந்து அது ஓர்டர் இப்படி பெரிய நீளம் ஓர்டர் கணக்கு ஓர்டர். முதலாளி மக்கள் கேட்குறார், ஏன் நீ அவங்களுக்கு சொல்லல இது உங்களுக்கு கூடன்னு சொல்லல
கூடன்னு சொல்லல சொல்லியிருந்தா அவங்க அளவாக எடுத்துருப்பாங்க. அப்போ நான் கேட்டேன், நான் பிஸ்னஸ் தானேண்டு காசு வர்றதுக்கு அப்பால் ஏன் சாப்பாட்டை கூட ஆர்டர் பண்ணி ஏன் கொட்ட விடுவான். அதால் திருப்பி ஆள் போய் அந்த கஸ்டமருக்கு சொல்லுது, நீங்கள் கூட ஆர்டர் பண்ணிடுறீங்க, எங்களோட சாப்பாடெலாம் கொஞ்சம் கூட போசனா வரும், நீங்கள் வந்து குறைச்சி ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லி. அது என்ன நான் இதை சொல்ல வரேன்டா, தொழிலுக்கு அப்பால் பிஸ்னஸுக்கு அப்பால் தொழிலை நேசித்து செய்கிறார், வார ஆக்களும் சந்தோஷமாக அதை சாப்பிட்டு போகணுமென்ற மனநிலையில் இருக்கிறார். இந்த மனநிலையில் இருந்தால் வாழ்க்கையில் எங்கேயோ போகலாம். இதே மனநிலையில் தான் என்றையும் ஆரம்பம் வந்து கேட்பாங்க, நான் 4 கிலோ ஏன்னா 4 வீட்டை 4 பேர் இருக்கிற மண்ணை 2 கிலோ பாண்டி வச்சு தாங்க உண்டு. அப்போ நான் சொல்கிறது, 2 கிலோ கொண்டா நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்றா, இன்னும் ஒரு நாளைக்கு வந்து கொண்டா 1 கிலோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போங்க, 1 கிலோ காணுமண்டு. தொழில் அல்லது பிஸ்னஸ் எடுத்து காசு வரணும் மண்டைக்காண்டி மற்றவனை அமர்த்தி பிடிச்சி மண்டையில் அடித்து மற்றவனை சுரண்டக்கூடாது. அந்த மனநிலையில் இல்லாமல் அளவாக வடிவாக பிஸ்னஸ் செய்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். ஆள் வரும், எனக்கு நம்பிக்கை இருக்கிறேன்டா. டேஸ்ட்டும் அவ்வளோவுக்கு இருக்குது. நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்க, வந்து சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட கொமெண்ட்ஸ் எழுதுங்க. இந்த மீன் பொரியலில் இனிப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, உரைப்பு இருக்குது. ஆனால் எனக்கு உரைப்பு தான் வேணும், ஃபயர் ஆகணும் எனக்கு. மற்ற ஒரு என்ன சொல்கிறது, சைனீஸ் ஸ்டைலில் உங்களுக்கு சாப்பாடு விருப்பம் வேண்டாம், இதை ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி ரெடி? ஓகே. So here is your clay pot mutton rice. Clay pot mutton rice. ஓகே, தாங்க பாப்போம். மட்டன் கறிக்குள்ளேயே ஐஸை போட்டு அப்படியே பிரட்டி தாரினோம். கிளே போட் மட்டன் ரைஸ் கிட்டத்தட்ட கோழி புக்க மாதிரி இருக்கு அந்த வாசம். அந்த கறியிலே காய்ச்சி அதில் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி தாரினோம். கிளே போட் மட்டன் ரைஸ், மண் சட்டி ஆட்டு இறைச்சி சோறு தமிழில் சொல்லியிருக்கு. சட்டிச்சோறு, அதான் மண் சட்டி. மண் சட்டி தானே தானே? மண் சட்டி. சுடுகுறாப்பா. ஓகே, இதுக்கு நீங்கள் அப்பளம். இதுக்கு அப்பளம். இந்த நேபாளம் மாதிரி நேபாளத்தில் போய் சாப்பிட்டா என்னத்தை வாங்கி சாப்பிட்டாலும் ஒரு கேரட் உண்டு, ஒரு கீக்கொம்பர், மற்றது ஒரு முள்ளங்கி. அது மாதிரி நீங்கள் பக்கத்தில் அப்பளத்தை வச்சு விடுறீர்கள். என்னத்தை இருந்தாலும் பக்கத்தில் அப்பளம் உண்டு. ஓகே, பாப்பன் டேஸ்ட்டு. சுடுது ஐயா, கொதிக்குது. அண்ணா உரைப்பு ஃபயர், அந்த மாதிரி உரைப்பு. இதுதான் நாங்கள் சாப்பிட்றது. நாங்கள் வன்னி காட்டாரக்கூடிய சாப்பாடு. ஏ உரைப்பு அந்த மாட்டுக்கு இறைச்சியும் வாயில் கடந்து நல்லா கடி வருது. இந்த சில இடத்துல வாய்க்கு இறைச்சியை போட்டால் இறைச்சி கரைஞ்சி போயிடும். நல்லா இறைச்சி போட்டிருக்கணும். இது என்ன விலை என்ன? அது 12 பண்ணி 12 பவுன். நீங்கள் மலேசியா சொல்லி அதே சொல்கிறீங்க ஜன. 12 பவுன்ஸ். ஆனால் நீங்கள் இருக்க போட்டிருக்க மட்டனே கிட்டத்தட்ட 250 கிராம் வரும் போடுது. நல்லது. அந்த மசாலா வந்து டேஸ்ட். நீங்கள் பரத்துருவானே இது எங்கடா என்ன சொல்கிறது, கோழிப்புக்கை சாப்பிட்றீங்களா? கோழிப்புக்கையில் அந்த கோழிப்புக்கை இந்த சாயல்லே எழுதிருக்கு 2 ஐட்டம் மிஸ்ஸிங். என்ன சொல்லுங்க ஆகும்? 2 சாமான அது கையில். கோழிப்புக்கை மாதிரி அது 2 சாமான் தான் அது கையில். என்னென்னு சொல்லுங்கள்? ஒன்று வந்து சின்ன வெங்காயம் இல்லை, மற்றது உள்ளி, ஒரு 2-3 உள்ளியும் அரவியலாக கிடந்தா ஒரிஜினல் கோழிப்புக்கை தான். டேஸ்ட் அப்படி அவ்வளோவுக்கு ஒரு ஃப்ளேவராக தருது. சூப்பராக. சூப்பராக இருக்குண்ணே. சத்தியமா பார்க்குற நீங்கள் மெயினாக வன்னியாக்கள் இந்த ஐட்டம் வந்து வாங்கி சாப்பிடுங்க. முதல்ல சொல்லுங்க, ஃபயராக இருக்கணும். எனக்கு போட்ட மாதிரி சொன்னால் போட்டு தருவார். எக்ஸ்ட்ரா ஹாட் அவ்வளவு இருக்குது. மற்றது அந்த தூள் மனம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், தூள் மனங்கள் ஒன்றும் இல்லை. நல்ல சுட நல்ல பெரிய மட்டன் பீஸ் எல்லாம் இருக்குது.
கேமராக்காரன் முடிஞ்சால் நீ இதை சாப்பிட முடியும் ஆகும். மீன் பொரிச்சா சாப்பிடுங்க, முடிஞ்சா இதை சாப்பிட முடியும். வேறு லெவல். பன்னி டீம் வந்து சட்டிச்சோறு சாப்பிடுங்க. நான் அன்றைக்கு ஐடியா கொடுத்துக்கிறேன். அண்ணன் ஃப்யூச்சரில் ஒரு 2 சின்ன வெங்காயம் வச்சு விடுங்க, இன்னும் வேறு லெவலாக இருக்கும். குறைப்பு கூடி நாக்களுக்கு இந்த அப்பளங்களோடையும் சாப்பிடலாம். எனக்கு சரியான அளவான குறைப்பு அந்த மாதிரி சாப்பிடுங்க. மட்டன் பீஸ் நல்ல பெரிய பீஸ் சாப்பிடுவாங்க. சூப்பர். உழைப்புக்கு தான் காசு, சட்டப்படி உழைப்பு. அம்மான அப்புறம் இருக்காது. பன்னி காட்டு டீம் பன்னி ஸ்டைலில் உழைப்பு நெருப்பு மாதிரி இருக்கணும்னு நினச்சா வாங்கோ. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கொட்டன்னு சொல்லி கேளுங்கோ. அதுக்கு பிறகு வந்து கொமெண்ட்ஸில் எழுதுங்கோ. நான் சொன்னது ஃபயர் இல்லையாண்டு சட்டப்படி சாமான். ப்ளீஸ் அந்த நாங்கள் கொஞ்சம் லண்டன் ஸ்டைலுக்கு மாறிட்டோம், லைட்டாக தான் தூள் சாப்பிட்றோம் நாங்கள் ரெண்டா தயவு செய்து வாங்க. எங்க அதுக்கு உங்களுக்கு இருக்கிற மீன் பொரியல் அதை வாங்கி சாப்பிடுங்க. சரியோ? ஃபயர் என்ற நெட்டு பெரியோன்னு வெளிக்கிட்டீங்கன்னா வாங்க அடித்து அதில் ஒரு எக்ஸ்ட்ரா கொண்டு சொன்னீங்கன்னா இதில் மைல்டும் போட்டு தருவினோம். இந்த டேஸ்ட் வந்து மைல்டுக்கு சரி வராது, சூப்பராக இருக்கும். இப்படி உழைப்பாக பண்ணுறது கொழுப்பாக சாப்பிட்றோடையா ஜிஞ்சர் அலே அது ஒன்று சொன்னாலும் அதுவும் தந்துக்கலாம். அதையும் விட்டா வட்டி கொண்டு போவோம். இஞ்சி தானே வட்டி கொண்டு போவோம். அந்த மாதிரி பொருள் அண்ணா எனக்கு என்ன நீங்கள் 12 பவுனுக்கு போட்டுருவீங்க, இதுக்காக போட்டுருக்க மட்டனே உங்களோட கொஸ்ட்டு தாண்டா போதும். அப்போ நிறைய மட்டன் போடுறீங்க. உண்மைக்கு தான். ஏன்னாண்டா சாதாரண ஒரு பிரியாணியில் ஒரு இந்த சைஸ் பீஸான்னு சொன்னால் ஒரு 4-5 பீஸான் இருக்கு. சரியோ? இந்த இதுக்குள்ள ஒவ்வொரு கையுக்கும் ஒவ்வொரு துண்டு வருது. அது எனக்கு ஓகே. இப்போ நான் ஆல்ரெடி பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி ஒரு 5-6 பீஸ் சாப்பிட்டேன். காட்டுறேன். இப்போ எத்தனை பீஸ் காட்டு? 2, 3, 4, 5. ஓ சுடுதாப்பா. 6, 7, 8, 9, 10. இது விளாங்கு. சரியோ? கிட்டத்தட்ட 15 பீஸ் வருது. அப்போ ஒவ்வொரு பீஸும் சாதாரணமாக எங்களோட வன்னி ஸ்டைலோட கறிச்சோட ஒப்படைகளை வெட்டும் போது ஒரு 3 துண்டாக வெட்டலாம். நல்ல பெரிய பீஸ். பெரிய பீஸில் ஒரு 13-14 பீஸ் வருது. அவரோட சேர்த்து உருளைக்கிழங்கும் ஒரு 4 துண்டு போட்டிருக்கணும். சூப்பராக இருக்குது. உழைப்புக்கு தான் காசு. முடிஞ்சா மீனை சாப்பிட்ட மாதிரி இதை சாப்பிட்டு காட்டுறேன். நான் வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டு காட்டு. பஞ்சாமிரதம்டா. வேறு என்ன இன்னும் இருக்கா? ஓகே, இன்னும் ஒரு ஐட்டம் இருக்கா? அப்போ அதை பிறகு பாபம் அதை சாப்பிட்டு போட்டு. ஓகே, கொண்டு வாங்கோ சேச்சி. என்ன பேர்? ஐயம் ரம்பாவோ? சரி, அதை திருப்பி காட்டுற ஆளுக்கா திருப்பி காட்டு. ஐயம் ரம்பான்ட்டு போகிறாள். உண்மையாக ஏதோ நாசிக்கு ஐயம் ரம்பா அவளுக்கு பேர். இந்த வீடியோவில் நாங்கள் காட்டுறோம். அதுக்கு பிறகு நீங்கள் அவட்ட படத்தை காட்டி கேளுங்க. இதில் என்ன இருக்குண்டா, ஒரு மசாலா எல்லாம் போட்டு ஒரு சிக்கன் பொரிச்சு வச்சுக்கணும். மற்றது சோறு, இஞ்சால நெத்தலி கருவாட்டு பொரியல், கச்சானம் கிடக்கு. நாசிக்கூர் ஐயம் ரம்பா. சரியா சொல்லணும்ண்ணா? சாரி, நாசி லிமா ஐயம் ரம்பா இதுன்ற பேர். இது வந்து மலேசியாவில் ஒரு மெயினான சாப்பாடாம். மாசி லிமா ஐயம் ரம்பா. ஆனால் அவள் தன்னை ரம்பான்னு சொல்லிட்டு போட்டாள். நான் ஏங்கி போனேன். இந்த ரைஸ். ஓகே, ரைஸோட இது என்ன நெத்தலி பொரியலாண்ணா? நெத்தலியையும் எங்கள்ட கச்சானையும் பொரிச்சிக்கணும் அதில் போட்டு. இங்கே பாருங்க.
இது நல்ல டீப் ஃப்ரையாக கோழிக்கால். ஆமாம், எல்லாம் சேர்த்து சாப்பிடணுமா. சம்பளம் ஊத்துறீங்களோ? இது ஊற்றணும் சம்பளா? அதான் சம்பளம். நான் சும்மா சம்பளம் ஊத்துறேன். ஓகே, சம்பல் ஊற்றணும், நெத்தலி வைக்கணும், கோழியில் பொரிச்ச கோழியில் சுகிஞ்ச வைக்கணும். வச்சு சாப்பிட்டாவாம் ரொம்ப பார்த்த மாட்டுக்குமா. ஆ இது கோகனட் ரைஸ் இது. கோகோனட் ரைஸா? தேங்காய் சோறு. அண்ணா அது சேர்த்தா தான் காம்பினேஷன் வருது பாத்தீங்களா? ஓ, இந்த குழம்பு வேணும், இந்த குழம்புயோட அட் பண்ணணும். அந்த டேஸ்ட் வந்து நிறைய மசாலாக்கள் அந்த என்ன சொல்கிறது, இஞ்சி உள்ளி இந்த டேஸ்ட்லாம் வந்து சிக்கனுக்கு வருது. சுடுது போல பொருள் சட்டப்படி நீங்கள் என்னதான் பொறுமதியாக சாப்பாடு தானே, பன்னியான சட்டி சோறு தான் தட்டுது, என்ன தூக்கி வச்சு தட்டுது அந்த மாதிரிக்கு. அது இதுவும் சூப்பராக இருக்குண்ணே. இதுவும் அந்த தாய் ஸ்டைலான் இருக்குது, தாய்லாந்து ஸ்டேஷன் மாதிரி ஒரு தாய் ஸ்டேஷன். ரைஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அரிசி தன்மையா தான் இருக்கு. ஓ. தனியா இருக்கும் அரிசி. ஓ, அரிசி எல்லாமே இது பண்ணல பொலுவன் இருக்குது. அந்த ஒரு தாய் ஸ்டைல் டேஸ்ட்டை தருது. அந்த மீனிங் என்னென்னா அந்த ஒரு சாதுவான இனிப்போடு சேர்ந்த உரைப்பு வருது. சாதுவான இனிப்போடு சேர்ந்த உரைப்பு. இது கடும் உரைப்பு இல்லை, இது எல்லாருமே சாப்பிட்லாம், இந்த டேஸ்ட்டுக்காண்டியே சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். மற்ற நெத்தலி கருவாடு இந்த கச்சான் எல்லாம் மிக்ஸ் ஆகிக்கல, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. மெயினாக காட்டணும் செஞ்சு பாருங்க. இந்த கடைகளில் சைட் போர்டில் படங்கள் வச்சுருக்கேன். தண்டை மோட்டரேபிளையே ஆளை டிசைன் பண்ணி வச்சுக்கிறார் செஃப்பை. ஆளை அப்படி ஆளையும் காட்டையா, அங்கேயும் பாருங்கோ இங்கேயும் பாருங்கோ, அப்படி அங்கே வரையும் படம் இருக்குது. இந்தியாவில் மலேசியா அந்த போல் மூத்த முருகன் இருக்கிறார், பையன் காட்டு எந்த முருகன் இருக்கிறார். ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஃபோட்டோஸை பார்க்கறது ஏஐயில் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. வித்தியாசமான ஒரு வித்தியாசமான ஒரு அழகு. உங்களோட சைன் போர்ட்டு உங்களோட ஓ சீக்குள்ள சட்டி இருந்தால் கிளை போட் ரெஸ்டாரண்ட்னு அர்த்தம். அண்ணா சாப்பாடு சூப்பர்ண்ணா, ஒரு குறையும் இல்லை. உண்மையாக சொல்கிறேன், போகிறோம் மலேசியாவுக்கு. நீங்கள் மட்டுமா மலேசியா போவீங்க, நாங்களும் போவோம். ஓகே, நீங்கள் என்னத்தை தான் தந்தாலும், என்னத்தை தான் நீங்கள் தந்தாலும் என்ன செல்ல குட்டியாக விட்டு போக விருப்பம் இல்லை. சரிதானே? ஓ, இந்த டேஸ்ட் நான் பார்த்துட்டேன். அப்போ நாங்கள் முழுமையாக சாப்பிட்றது இல்லை. எந்த செல்ல குட்டி வேறு லெவல். சூப்பர். அதில் ஃபயர் மாதிரி சாப்பிடணும் நினைக்கிறீங்கள். மெயினாக எங்கள்ட வன்னி டீம் வந்து இதை சாப்பிடுங்க. அண்ணன் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணுவார், சின்ன வெங்காயம் ஆட் பண்ண இல்லைங்களா, இன்னும் வேறு லெவலில் இருக்கும். சட்டப்படி சாமான் இதை விட எல்லாத்தையும் விட எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. என்ன நிறைய ஐட்டங்கள் இருக்குது, நண்டு பொரியல் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வேணாம். இது மெயினான சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். இதோட கொஞ்சம் சிக்கன் பொரியல் இங்கே இருந்து பக்கத்து கோப்பையில் இருந்த சிக்கன் பொரியலை எடுத்து இதோட சாப்பிடணும். அது இன்னும் சுவையாக இருக்குது. ஓகே, கடவை கொண்டு வாங்க ஒரு அம்பா. பேர் மாற்றி ஆளுக்க சரி, பட்டலப்பமா. இது வந்து இலங்கை சாப்பாடுடைய, இலங்கையில் வட்டலப்பம் பண்ணுறது கொஞ்சம் இலங்கையில் பிரபலியம் தானே, அதால் எங்களுக்கு வட்டலப்பம் தந்திருக்கணும். இந்த வட்டலப்பத்தை காட்டையா பாருங்க, அந்த வட்டலப்பம் பிறகு சாப்பிட்ட கையால் கரண்டியாக பிடிச்சிக்கிறேன்.
அதுக்கும் ஏதாவது கொமர்ஸ் எழுதுவீங்கள். சூப்பராக இருக்குது. சில இடங்களில் போய் பட்டலமை சாப்பிட்டா சீனி பானி மேட்டுக்கும், இங்கே அது இல்லை. நல்லா இருக்குது. ஃபயரை சாப்பிட்டா அப்புறம் இதை சாப்பிடுங்க, நல்லா இருக்குது. நல்ல உரைப்பு வேணுன்னா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கோட் வாங்குங்க. மற்றும்படி மீடியம் நார்மல் கோட் வாங்கி சாப்பிடுங்க. என்ன மாதிரி ஆக்களுக்கு அது சொர்க்க தங்கம். பட்லபோன் சூப்பராக இருக்குது. அப்படி உங்களை போர் அடிக்கும். கணக்கு நேரம் பார்த்துட்டீர்கள், கணக்கு சாப்பாடு காட்டிட்டேன். வாங்கோ, மெனுவில் நிறைய இருக்குது. நீங்களும் ஆர்டர் பண்ண முதல்ல அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ஆஃபர் பண்ணுவார், இது நல்லா இருக்க மாட்டேன். அதுக்கு பிறகு நீங்கள் மற்றதை பார்த்து ஆஃபர் பண்ணுங்க. நல்ல உரைப்பு, வன்னி டீம், சட்டிச்சோறு ட்ரை பண்ணுங்க. பிரியாணி ஸ்டாண்டர்டாக டீசெண்டாக சாப்பிட்றாங்க, இந்த பிரியாணியை வாங்கி கூட பண்ணுங்க. அதே மாதிரி இந்த என்ன பேர் நாசிக்கிறோம், நாசிலிமா ரம்பாவும் நீங்கள் ஸ்டாண்டர்டாக டீசெண்டாக மரியாதையாக சாப்பிட்றாங்க சாப்பிட்லாம். என்ன மாதிரி வேடுவை காட்டார் அந்த சட்டிச்சோரை சாப்பிடுங்க. என்ன மாதிரிங்க சட்டிச்சோரை சாப்பிடுங்க, வேறு லெவலில் இருக்குது. கதைச்சி வீடியோ ஒழுக்கையில் கேட்டியா கிளி புதுவும் ஒரு காதையாண்டு